பிக் பாஸ்ல ஃபைனல் வர வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோமோவும் தரமாக இருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோவில் கார் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அவங்க டாஸ்க் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமா இருக்கட்டும், கானா வினோத்தா இருக்கட்டும், நம்ம சபரியா இருக்கட்டும், 3 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுறாங்க. அதை காருக்குள்ளே உட்கார முடியாமல் தாங்க முடியாதுக்காட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ யார் யார் ஃபைனல் வரையும் அந்த இதில் ப்ரோமோவில் பார்க்கும்போது யார் இருக்காங்கன்னா நம்ம பாரு, கமருதீன், அதே மாதிரி நம்ம திவ்யா, நம்ம சுபிக்ஷா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அரோரா தான் ஃபைனல் வரையும் வருவாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டாங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோமோ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் பின்னாடி உட்காந்துருக்காரு. காலை தூக்கி திவ்யா மண்டை மேலே வச்சிருக்காங்க. திவ்யா என்ன சொன்னா, கால் மண்டை மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. சபரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி நம்ம கமருதீனை திட்டிட்டு இருக்காங்க. விக்ரம்ஸ் கோவப்பட்டு நம்ம இவங்கிட்ட திவ்யா கிட்ட ஆர்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் இவ்வளோ கேவலமாக விளையாடுவாங்கன்னு விஜய் பாருவும் கமருதீனும் பயங்கரமாக கழி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லாங்க. இவங்க 2 பேர்த்தோட ஆக்டிவிட்டி சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர் கரெக்டான முடிவு எடுத்து யாரோ ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். யாரோ 2 பேருக்கு ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ். பை வர்ஸ்.